ஐயா, அந்த பகுத்தறிவு பற்றி எல்லாம் ஒன்றும் பேசிட வேண்டாம், அது கெட்ட வார்த்தை போல் இருக்கிறது என்று நான் நினைத்தேன். பகுத்தறிவு 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் நம் தமிழில், நம் திருக்குறளில் இருக்கிறது. படித்தவர்கள்ட்ட மூட நம்பிக்கை ஏராளம். எத்தனை பெண்களின் வாழ்க்கை இந்த மூட நம்பிக்கையால் வீணாகி கொண்டிருக்கிறது. அவர்கள் எல்லோரும் அறிவாளிகள் தான், ஆனால் அறிவியல் பார்வை உடையவர்களாக இல்லை. எல்லோரும் பொறியாளர் அல்ல, எல்லோரும் இசை ஞானிகள் அல்ல, ஆனால் எல்லோருக்கும் அறிவியல் பார்வை வரலாம். மனித நேயம் இல்லாதவனுக்கு அறிவிருந்து என்ன பயன்? இன்றைய கால மாற்றத்திற்கு ஏற்ப நாம் நம்மை மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் நாம் பகுத்தறிவு இல்லாதவர்கள் என்று பொருள். மருத்துவர்களின் முன்னால் நான் இதுவரையில் நோயாளியாகத்தான் இருந்திருக்கிறேன். இன்றுதான் முதலாக மருத்துவ சமூகத்தின் முன்னால் ஒரு பேச்சாளராக கொண்டு வந்து என்னை நிறுத்தி இருக்கிறார்கள். அதற்கு என்னுடைய முதல் நன்றி. காலம் கருதி இங்கே உரையாற்றி சென்றிருக்கிற மாண்புமிகு அமைச்சர்களே, பேரவையினுடைய அவை துணைத் தலைவர் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மருத்துவ அணி பொறுப்பாளர்களே, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, கழகத்தின் முன்னணி பொறுப்பாளர்களே, கூடியிருக்கிற அருமை மாணவர்களே, மருத்துவ சமூகத்தினரே, அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இப்போதெல்லாம் நான் ஒரு உண்மையை சொல்ல வேண்டும். கல்லூரிகளுக்கு என்னை பேச அழைக்கிற போது, பேச தொடங்குவதற்கு முன்பே கல்லூரி முதல்வரோ பேராசிரியரோ என்னிடத்திலே ஒரு அன்பாக ஒரு வேண்டுகோளை முன்வைக்கிறார். ஐயா, அந்த பகுத்தறிவு பற்றியெல்லாம் ஒன்றும் பேசிட வேண்டாம், அது கெட்ட வார்த்தை போல் இருக்கிறது என்று நான் நினைத்தேன். எங்கே பகுத்தறிவை பேச வேண்டுமோ அங்கே பகுத்தறிவை பேசாதீர்கள், பகுத்தறிவை எல்லாம் பேசி விடாதீர்கள். ஏனென்றால் பகுத்தறிவு பேசுகிறேன் என்று தொடங்கி அது கடவுளை, மதத்தை பற்றிய விமர்சனமாக மாறி இருக்கிறவர்களின் மனங்கள் புண்பட்டு விடுமோ என்று கவலைப்படுகிற காலத்தில் பகுத்தறிவை பற்றி பேசு என்று என்னை அழைத்து வந்து இந்த மேடையில நிறுத்தி இருக்கிற மருத்துவர் அணிக்கு என்னுடைய முதல் வணக்கம். அதுவே ஒரு பெரிய துணிச்சல் ஆகிவிட்டது. சமூக நீதி, பகுத்தறிவு கருத்தரங்கம் என்றாலும் எழிலனும் மருத்துவர் கனிமொழி அவர்களும் இடத்திலே சொன்னது பகுத்தறிவு குறித்தே பேசுங்கள் என்றது. இந்த பகுத்தறிவு என்பது படித்தவர்களுக்கு உரியதா, அல்லது தன்னை மேல்ஜாதி என்று கருதி கொண்டிருக்கிறானே அவனுக்கு உரியதா, அல்லது உழைப்பாளிகளுக்கு உரியதா? இல்லை, பொதுவாக மனிதர்கள் எல்லோருக்கும் இருக்க வேண்டிய ஒன்றுதான் பகுத்தறிவு. அதை பார்த்து மிரண்டு விலகி பகுத்தறிவு என்றால் நமக்கு தொலைதூரம் என்று கருதுகிற சமூகத்தில் பகுத்தறிவை மிக எளிமையாக நாம் சொல்ல வேண்டும். பகுத்தறிவு என்பது எப்போது தொடங்கிற்று? அந்த சிந்தனை, அந்த கருத்து, அந்த தத்துவம் உலக அளவில் எப்போது தொடங்கிற்று என்று நீங்கள் தேடினால் உடனடியாக நம்முடைய இன்றைய இணையவழி செய்திகள் ஐரோப்பாவிலே இருந்து தொடங்கும். 17ஆம் நூற்றாண்டிலே தான் முதலாக நீங்கள் தேடி பார்க்கலாம். ரெனி டெஸ்கார்ட்ஸ் என்கிற அந்த பிரான்ஸ் நாட்டுக்காரர் சொன்னானே, அந்த வரிதான் பகுத்தறிவின் தொடக்கம் என்று நமக்கு இணைய வழிகள் சொல்லுகின்றன. டெஸ்கார்ட்ஸ் என்ன சொன்னார்? அவர் சொன்ன 2 வரிகள் உலக புகழ் பெற்றவை. ஒன்று, எல்லாவற்றையும் சந்தேகி என்று சொன்னார். அதைத்தான் பிறகு கார்ல் மார்க்ஸ் கையில எடுத்து அதை விளக்கி அதை பாராட்டி சொன்னார். ஆனால் அதை முதலில் சொன்னவன் அந்த பிரான்ஸ் நாட்டுக்காரன் தான், ரெனி டெஸ்கார்ட்ஸ். எல்லாவற்றையும் சந்தேகி. அடுத்து ஒரு வரியை அவன் சொன்னான், ஐ திங்க் therefore I am என்றான். இது ஒரு உலக புகழ்பெற்ற வரி. நீங்க உங்க கூகுள்ல ஐ திங்க் therefore I am என்று தட்டச்சு செய்தால் அது ஒரு 10 பக்கங்களுக்கு செய்திகள் வந்து விடுகும். இதுதான் உலகத்தினுடைய தொடக்கமான பகுத்தறிவு சிந்தனை என்று சொல்லுவார்கள். இல்லை நண்பர்களே, நம்பாதீர்கள். பகுத்தறிவு 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் நம் தமிழில், நம் திருக்குறளில் இருக்கிறது. நான் பெருமைக்காக சொல்லவில்லை. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பதை விட பகுத்தறிவு சிந்தனை வேறென்ன இருக்கிறது? இதை புத்தன் சொன்னான். வள்ளுவனுக்கு முன்பே புத்தன் சொன்னான். சொல்கிறவர்கள் யார் என்று பார்க்காதீர்கள். ஒரு கருத்தை உங்களுக்கு சொல்லுகிறவர்கள் உங்கள் பெற்றோராக இருக்கலாம், உங்களின் ஆசிரியர்களாக இருக்கலாம், பெரியவர்களாக இருக்கலாம்,
யார் சொல்கிறார்கள் என்பதை பற்றி கவலைப்படாதீர்கள், என்ன சொல்லப்படுகிறது என்பதை சிந்தித்து சரியாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னவன் புத்தன். அதைத்தான் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று வள்ளுவன் சொன்னான். 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் நம் ஐயா பெரியார் மக்களிடம் பேசுகிற போது சொன்னார். இங்கே கூடியிருக்கிற மாணவர்களுக்கு எல்லோருக்கும் சொல்ல வேண்டிய செய்தி, ஐயா இறந்து போவதற்கு முன்னால் சென்னையில தியாகராய நகரில் உரையாற்றினார். நாம் அறிவோம், அது 73 டிசம்பர் 19. அதற்கு 2 நாள்களுக்கு முன்பு கும்பகோணத்திலே பேசினார், டிசம்பர் 17. எப்படி அந்த பேச்சை ஐயா பெரியார் தொடங்கினார் என்றால், கூடியிருக்கிற பெருமக்களே, தாய்மார்களே, இங்கே எல்லாரும் பல செய்திகளை சொன்னாங்க, நானும் பேசுறேன். ஆனாலும் உங்களுக்கு எல்லாம் நான் வைக்கிற வேண்டுகோள், நாங்க பேசுறதையெல்லாம் நம்பாதீங்க. அடுத்தவன் பேசுவதை நம்பாதே, நான் சொல்லுவதை மட்டும் கேள் என்று சொல்லுகிற மேடையில் நாங்க பேசுறதையெல்லாம் நம்பாத, யோசிச்சு பார்த்து சரி என்றால் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்ன இடம்தான் பகுத்தறிவின் உச்சம் என்று சொல்ல வேண்டும். அதுதான் வள்ளுவன் சொன்னான். யார் சொன்னால் என்ன, அதன் மெய்ப்பொருளை கண்டறியுங்கள் என்று சொன்னான். அப்படி மெய்ப்பொருளை கண்டறிகிற போது மதம் சேதப்படலாம், உங்கள் நம்பிக்கைகள் உடைந்து போகலாம், அதற்கு நாங்கள் பொறுப்பு இல்லை. எது நேர்ந்தாலும் எது சரி என்பதை தேடுங்கள். உங்கள் பகுத்தறிவு நான் பேசுவது தவறென்று கூறுமானால் என் முகத்துக்கு நேராக நீ பேசுவது தவறென்று சொல்லுங்கள். அதுதான் பகுத்தறிவு சிந்தனை. இந்த பகுத்தறிவு என்பது நடைமுறையில் சிரமமானது. காரணம், பல பழக்கங்கள் நமக்கு மரபு ரீதியாக வந்து சேர்ந்து விடுகின்றன. என் அனுபவத்திலிருந்தும் நம்முடைய அமைச்சர் வேலு அவர்கள் பேசுகிற போது ஒன்றினை குறிப்பிட்டார்கள். அம்மை நோய் வந்து 28 நாட்களுக்கு முடங்கி கிடந்த காலம். அதையும் எப்படி என்றால், அதை அம்மை நோயை வெம்மை நோய் என்று கருதி கொண்டு வேப்பிலை அடித்து வேப்பிலையை வாசலில் கட்டி ஊசி போட்டா அம்மாவுக்கு கோபம் வந்துரும்னு இவனா ஒரு கணக்கு பண்ணி 1000 கண்ணுடையாள்னு அக்கவுண்டன்ட் ஜெனரல் மாதிரி எண்ணி முடிச்சு எல்லா பிழைகளையும் செய்ததற்கு பிறகு இன்றைக்கு அவர் மிகச்சரியாக சொன்னார், உலகத்தில் அம்மை நோய் இல்லை, உலகத்தில் போலியோ இல்லை. எண்ணி பாருங்கள், எத்தனை பேர் போலியோ நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் இன்றைக்கும் நம் தலைமுறையிலே உண்டு. ஆனால் இப்போது பிறக்கிற குழந்தைகளுக்கு போலியோ நோய் வருவது இல்லை என்று சொன்னால் அதனை உங்கள் மருத்துவ அறிவியல் தான் கண்டறிந்து அந்த போலியோ நோயிலிருந்து இந்த மானுட சமூகத்தை விடுவித்தது. அது பகுத்தறிவு. அப்படியானால் படித்தால் பகுத்தறிவு வந்து விடுமா? அப்படி வந்து தொலைத்தால் பரவாயில்லை. படித்தவர்கள் பலரிடத்தில் தான் மூட நம்பிக்கை கூடுதலாக இருக்கிறது. ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி வீடு கட்டுகிறார், நான் பொய் சொல்லவில்லை, பெயர் மட்டும் சொல்லாமல் சொல்லுகிறேன். மிகப்பெரிய விஞ்ஞானி வீடு கட்டுகிறார். ஏன் இவ்வளவு தாமதம், வீடு கட்டிக்கொண்டே இருக்கிறீர்கள் என்று நான் கேட்கிறேன். ஒன்றும் இல்லைங்கய்யா, கட்டிட்டோம், அதுல வாஸ்து சரியில்லை. யார் என்றால் ஒரு விஞ்ஞானி சொல்லுகிறார், வாஸ்து சரியில்லை, எனவே மாத்தி கட்டுறோம். வாஸ்து இந்த பக்கம் கிழக்க இருக்கக்கூடாது, கதவு வடக்க இருக்கக்கூடாது. நல்ல வேளை பாத்ரூமுக்கு கதவு இருக்கலாம்னு சொல்லிட்டாங்க. வாஸ்து பாத்ரூமுக்கு கதவு இருக்கக்கூடாதுன்னா மறுபடி காட்டு பிராண்டிகளாக மனிதர்கள் தெரிவார்கள். நான் அந்த விஞ்ஞானி இடத்திலேயே கேட்கிறேன், வாஸ்துன்னா என்னங்கன்னு கேட்கிறேன். ஏங்க அதெல்லாம் விடுங்க, வாஸ்து சரியில்லை. வாஸ்து என்றால் என்ன என்று யாரும் சொல்லுவதில்லை. வாஸ்து சரியில்லைன்னு மட்டும் சொல்லிட்டு இருப்பான். இன்னமும் எத்தனை செய்திகளை சொல்ல வேண்டும். எனக்கு தொடர்ந்து மருத்துவம் பார்க்கிறேன். எனக்கு மிகுந்த நம்பிக்கைக்குரிய எங்கள் குடும்ப மருத்துவர். நான் எந்த ஊருக்கு போனாலும் அவரிடத்துல ஒரு தடவை கேட்டுருவேன். ஆனால் அவரே என்ன மிகப்பெரிய மிகச்சிறந்த மருத்துவர். ஆனா என்ன எழுதி வைத்திருக்கிறார் என்றால், நான் மருந்தடிக்கிறேன், இறைவன் குணமளிக்கிறான் எழுதி வச்சிருக்கிறார். நான் அவர்கிட்ட ரொம்ப நட்பாக பழகுவதனால கேட்டேன், நான் மருந்தடிக்கிறேன், இறைவன் குணமளிக்கிறார் என்கிறீர்களே, நான் யாருக்கு ஃபீஸ் கொடுக்கிறதுன்னு கேட்டேன். 2 பேர்ல யாருக்கு? அவர் மிக தந்திரமாக விடை சொன்னார், என் மூலம் அவருக்கு என்னார். நேரடி அவனுக்கு கொடுத்துடாதே, என் மூலம் கொடுன்னு சொன்னார். இதற்கு என்ன பொருள்?
ஏன் படித்தவர்களிடத்திலும் இவ்வளவு மூட நம்பிக்கைகள்? படித்தவர்கள்ட்ட மூட நம்பிக்கை ஏராளம், பல சொலவடைகள். அதுவும் இந்த ஜோதிடம் இருக்கு பாருங்க. ஐயோ, ஜனவரி 1ஆம் தேதி வந்தா ஒரு 4 ஜோசியர் 5 ஜோசியர் உட்கார்ந்துட்டு, நான் கேட்கிறேன், எந்த ஜோசியராவது சுனாமி வரும்னு சொன்னியா? எந்த ஜோதிடமாவது 2004 தொடங்கும் போது டிசம்பர் 26ஆம் தேதி சுனாமி வரும் சொன்னீங்களா? எந்த ஜோதிடனாவது ராஜீவ்காந்தி சுட்டுக் கொல்லப்படுவார் சொன்னீங்களா? எல்லாம் நடந்து முடிந்ததுக்கு அப்புறம் அது 8ஆம் இடத்துல இருந்தா அப்படித்தான். நீ 8ஆம் இடத்துல இருக்கிறத நேரத்தே பார்த்துருக்கணுமா இல்லையா? 8ஆம் இடத்துல இருக்கான், 7ஆம் இடத்துல இருக்கிறான்னு எல்லாம் செத்து போனதுக்கு அப்புறம் நீ சொல்லி என்ன பயன் இருக்கு? சொல்ல முடியாது. எத்தனை பெண்களின் வாழ்க்கை இந்த மூட நம்பிக்கையால் வீணாகி கொண்டிருக்கிறது. செவ்வாய் தோஷம்ங்கிறது நமக்கு தெரியும் தானே. எனக்கு அவர்கள் சொல்லுகிற அந்த பஞ்சாங்க கணக்கு ஜோதிடம் தெரியும், அதை நான் இப்ப சொல்லல. செவ்வாய் தோஷம் என்றால் என்ன என்று கேளுங்கள், பொதுவான மக்களுக்கு தெரியாது. ஆனால் செவ்வாய் தோஷம், ஐயா பேராசிரியர் நாகநாதன் நானவரும் பேசி இருக்கிறோம். ஐயா சொன்னாரு, எங்க ஜாதகம் பார்க்காம திருமணம் பண்ணுவோம், இன்னைக்கு வரைக்கும் நல்லா இருக்கும், ஆனா அது செவ்வாய் தோஷம் ஜாதகம்னு தெரியாதுன்னாரு. செவ்வாய் தோஷம் இருக்கிற காரணத்தால் திருமணம் ஆகாத பெண்கள் எத்தனையோ கோடி மைல்களுக்கு அந்த பக்கத்தில் இருக்கிற செவ்வாய் இந்த கட்டத்தில் இருந்தால் என்ன செய்யுமா? ஏன் தெரியுமா யாருமே திருமணம் செய்ய மாட்டானா? அதுல என்ன சொல்லிட்டான்னா, அந்த செவ்வாய் தோஷம் உள்ள பொண்ணை திருமணம் செய்தால் மாமியாருக்கு நல்லது இல்லைன்ட்டான். அந்த அம்மா அதுக்கப்புறம் கட்டி கொடுக்குமா அவனை? மாமியாருக்கு நான் என்ன கேட்கிறேன், அத்தனை கோடி மைல்களுக்கு அப்பால் இருக்கிற செவ்வாய் இந்த பெண்ணை கண்டுபிடித்து, இந்த பெண்ணின் மாமியாரை வேறு கண்டுபிடித்து, இவ்வளவு வேலையை ஒரு செவ்வாய் கோள் செய்யுமா? செவ்வாய் என்பது என்ன? அந்த கோள்களுக்கும் நம் வாழ்க்கைக்கும் தனி மனித வாழ்க்கைக்கும் என்ன தொடர்பு? விஞ்ஞானிகள் யாராவது இந்த கோள்கள் நம் வாழ்க்கையை தனி மனித வாழ்க்கையை பாதிக்கும் என்று சொல்லி இருக்கிறார்களா? ஒருவரும் சொல்லவில்லை. ஒருவர் சொல்லி இருக்கிறார், அவர் பெயர் கெப்லர். கெப்லர் என்ன சொல்லுகிறார்? ஒரு மிகப்பெரிய வானியல் அறிஞர். அஸ்ட்ரானமி அஸ்ட்ராலஜி என்கிற இரண்டையும் ஒப்பிட்டவர் சொல்லுகிறார். அஸ்ட்ரானமி என்பது வானியல், அது அறிவுபூர்வமானது. வானியல் என்கிற அறிவுபூர்வமான தாய்க்கு பிறந்த முட்டாள் மகள் தான் ஜோதிடம்னர். அஸ்ட்ரானமியிலிருந்து தான் அஸ்ட்ராலஜி வருது. ஆனால் அஸ்ட்ரானமி என்பது மிகப்பெரிய அறிவின் வெளிப்பாடு. நேற்றைக்குத்தான் நான் ஒரு நிமிட செய்தியில கூட சொன்னேன். பில் பிரைசன் எழுதியிருக்கிற ஒரு புத்தகத்தில இருந்து கேவண்டிஷ் என்கிற ஒரு விஞ்ஞானி ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறான். என்ன செய்தி என்றால், இந்த பூமியின் எடை 5.98 கோடி கோடி டன்கள். இதில் என்ன வியப்பு என்றால், என்ன வியப்பு தெரியுமா? இன்றைக்கு நீங்கள் ஒரு பாக்டீரியாவின் எடையை கூட சொல்லிவிட முடியும், அறிவியல் வளர்ந்திருக்கிறது. ஆனால் கேவண்டிஷ் சொன்னது இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல, 1797 ஆண்டில் இந்த பூமியின் எடையை சொல்லி இருக்கிறானே. எந்த ஜோதிடனும் சொல்லவில்லை, எந்த நம்பிக்கையும் சொல்லவில்லை, அறிவியல் சொல்லி இருக்கிறது. அந்த அறிவியல் தான் பகுத்தறிவு. சரி, ஏன் அறிவியல் படித்தவர்கள் கூட மூட நம்பிக்கையோடு இருக்கிறார்கள்? அதற்கு எங்கே உதாரணம் தேடலாம்? எங்கேயும் தேட வேண்டாம். டாக்டர் கம்பன் அவர்கள் இளையராஜாட்டெல்லாம் போக வேண்டாம். இளையராஜாவை கருவறைக்குள்ள அல்ல, அர்த்த மண்டபத்துக்குள்ள விடல. நீங்க கவனிக்கணும், கருவறைக்குள்ள கூட அல்ல, அர்த்த மண்டபத்துக்குள்ளேயே விடல. நீங்க இளையராஜாட்டெல்லாம் போக வேண்டாம். ஒரே ஒரு சின்ன கேள்வி நான் சொல்லுகிறேன். அதாவது எவ்வளவு ஆழமாக வேரூன்றி இருக்கிறது என்பதற்காக அவ்வளவு பெரிய விஞ்ஞானிகளிடம் மூட நம்பிக்கை மலிந்து கிடக்கிறது. என்ன காரணம் என்றால், நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது இந்த கேள்வியை என் ஆசிரியர்கிட்ட கேட்டேன். அந்த ஆசிரியரின் பெயரை பதிவு செய்யணுங்கிறதுக்காக சொல்றேன். அவருடைய பெயர் நாகலிங்கம், தமிழ் ஆசிரியர். அவர் சொன்னார், வேற ஒன்றும் இல்லடா, தே ஆர் ஆல் சயின்டிஸ்ட், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை, தே ஆர் ஆல் சயின்டிஸ்ட் பட் நாட் சயின்டிபிக்னு சொன்னார். இதற்கு இடையில் பெரிய வேறுபாடு இருக்கு. அவர்கள் எல்லோரும் அறிவாளிகள் தான், ஆனால் அறிவியல் பார்வை உடையவர்களாக இல்லை. அறிவாளிக்கும் அறிவியல் பார்வை உடையவனுக்கு என்ன வேறுபாடு? அறிவியல் அறிவு, நான் சயின்டிஸ்ட் இல்லை, எனக்கு தெரியாது.
அறிவியல் அறிவு என்பது வேறு, அறிவியல் பார்வை என்பது வேறு. நம்முடைய புத்தன் சொன்னதைத்தான் நம்முடைய இந்திய அரசமைப்பு சட்டமும் சொல்லுகிறது. இந்திய அரசமைப்பு சட்டத்தை நம்முடைய புரட்சியாளர் அறிஞர் அம்பேத்கர் தலைமையிலே எழுதுகிற போது கூட இருந்தவர்களின் ஒத்துழைப்பால் அம்பேத்கர் எழுதவில்லை, அவங்களை தாண்டி எழுத வேண்டியதாயிடுச்சு. கூட இருக்கிறவர்கள் எல்லோரும் அம்பேத்கரை பிடிச்சி பின்ன எழுத்துக்கிட்டு இருந்தான். 51AH நான் குறிப்பாக மாணவர்களுக்கு சொல்லுகிறேன். மாணவர்கள்ட்ட என்ன ஒரு சிக்கல் வந்து விட்டது என்றால் தப்பா நினைக்கக்கூடாது. இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்த்து பார்த்து 20 செகண்டுக்கு மேல எதையும் கேட்க மாட்டேங்கிறான். இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் இருக்க, அதை பார்த்துட்டு அந்த ரீல்ஸுக்கே கணக்கு உண்டு. அதுக்கு மேல நீங்க 30 நொடிக்கு மேல அதுல நீங்க பதிவு பண்ண முடியாது. ஏனென்றால் அதுக்கு மேல கேட்க மாட்டான். ஒரு ரீல்ஸ் தான். அதாவது நம்முடைய சமூகம் ரீல்ஸ் பார்க்கிற சமூகமாக ஆகிவிடக் கூடாது. ஒரு ஆழ்ந்த படிப்பு அற்ற, பொறுமையற்ற, கேள்வி ஞானமற்ற ஒரு தலைமுறையை நாம் உருவாக்கிவிடக் கூடாது என்கிற கவலையோடு தான் இந்த பாசறை நடத்தப்படுகிறது. என்றால் பொழுதுபோக்குக்காக அல்ல. பொழுதுபோக்குக்கு ஏராளமான வழி இருக்கிறது. பிள்ளைகளே, இந்திய அரசமைப்பு சட்டத்தின் இந்த பிரிவை ஆர்டிகிள் 51A(H) ஏன் அதை சொல்றேன், போடுங்க, உடனே வந்துடும். எங்கள் காலகட்டங்களில் நான் மாணவனாக இருந்த போது யாராவது எதையேனும் சொன்னால் நூலகத்திலே போய் தேடி பார்த்து கிடைக்காமல் பெரியவர்களிடம் கேட்டு, அவனும் தெரியலன்னு சொல்ல மாட்டான், நீ அதிக பிரசங்கியா இருக்க, வேலை 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 பாருங்க. நீங்க பெரும்பாலும் நாம பிள்ளைகளுக்கு பதில் சொல்லியிருக்கோமா? ஒரு பிள்ளைய கடற்கரை கூட்டு போனா சுண்டல் கேட்டா வாங்கி கொடுத்துடலாம். ஏன்பா இந்த அலை வந்துகிட்டே இருக்குன்னு கேட்கிறான். அப்பா என்ன சொல்லுவாருன்னா, டேய் வந்த வேலையை பார்த்து விளையாடிட்டு வீட்டுக்கு போ. ஏன்னா இவருக்கு விடை தெரியாது. ஏன் அலை வந்துகிட்டே இருக்கு நமக்கும் தெரியாது, கேள்வி கேட்காதே என்று சொல்லுகிற இந்த கட்டத்தில் அந்த இன்றைக்கு அந்த சிரமம் இல்லை என்பதற்காக சொல்றேன். இன்றைக்கு எங்கும் தேட வேண்டாம். இது கைபேசி இல்லை, நாம் வைத்திருப்பது ஒரு கடல். கடல்ல நல்லது கெட்டது எல்லாம் கலந்துதானே கிடக்கும். கடல் அப்படித்தானே இருக்கிறது. அந்த கடலில் ஒரு துளி, ஒரு கேள்வி கேளுங்கள். ஆர்டிகிள் 51A, அந்த வேணும்னு தான் அந்த ஆர்டிகிளை திரும்ப திரும்ப சொல்றேன். என்ன ஆர்டிகிள் 51AH ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுகிறது? ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஒரு கடமை இருக்கிறது என்று சொல்லுகிறது. என்ன கடமை என்றால், டு டெவலப் த சயின்டிபிக் டெம்பர். நான் சொன்ன பாருங்க, அறிவியல் பார்வை. டு டெவலப் த சயின்டிபிக் டெம்பர், ஹியூமனிசம் அண்ட் த ஸ்பிரிட் ஆஃப் என்கொயரி. ஒரு சாதாரணமான சொற்கள் இல்லை இது. த சயின்டிபிக் டெம்பர், உங்களுக்கு முதல்ல அறிவியல் பார்வை வர வேண்டும். அறிவியல் அறிவு வரலாம் வராம, எல்லாரும் சயின்டிஸ்ட் ஆக முடியாது. எல்லாரும் டாக்டர் ஆகிட்டா அப்புறம் யாரு தான் நோயாளி ஆகிறது? எல்லோரும் பொறியாளர் அல்ல, எல்லோரும் இசை ஞானிகள் அல்ல. ஆனால் எல்லோருக்கும் அறிவியல் பார்வை வரலாம். ரொம்ப சுருக்கமாக நான் சொல்றேன். ஒரு மாணவன் ஒரு தேர்வில் 100க்கு 12 மதிப்பெண் தான் வாங்கியிருக்கான். அதை என்ன செய்யலாம்? நம்ம பிள்ளையே கூட வைத்துக் கொள்ளுங்கள், என் மாணவனே கூட. நான் ஆசிரியராக இருந்த காலத்துல இந்த தேர்வு தாள் முடிவுகளை கொடுக்கிற போது நல்ல மதிப்பெண் வாங்கினவனை கூப்பிட்டு கொடுப்பேன், மற்றவனை சும்மா கொடுப்பேன். ரொம்ப மோசமான மதிப்பெண் வாங்கி இருக்கிறவனை இவன்கிட்ட கொடுத்து கூட கொடுக்க சொல்ல மாட்டேன். ஏன்னா இவன் பார்த்துட்டு தான் கொடுப்பான்னு எனக்கு தெரியும். அவனை வர சொல்லி கையில கொடுத்துருவேன். பிறகு ஒரு வாரத்திற்கு அப்புறம் என் அறைக்கு அழைத்து, ஏன் உனக்கு மதிப்பெண் குறைஞ்சிருக்குன்னு கேட்பேன். என்ன காரணம்? உனக்கு பாடம் புரியவில்லையா, அல்லது உனக்கு புரிகிற மாதிரி எனக்கு நடத்த தெரியவில்லையா, அல்லது உன்னுடைய குடும்ப சூழலில் சிக்கல் இருக்கிறதா? காரணத்தை ஆராய்வது அறிவியல் பார்வை. ஓங்கி 2 அரை சப்பு சப்புன்னு விட்டா அவனுக்கு நம்ம மேல கோபம் வருமே தவிர அறிவு வராது, பாடம் வராது. அம்பேத்கர் எழுதியிருக்கிற அந்த அரசமைப்பு சட்டம், நம்முடைய அரசமைப்பு சட்டம் சொல்லுகிறது, ஒவ்வொரு குடிமகனுக்கும் என்ன கடமை? டு டெவலப் த சயின்டிபிக் டெம்பர். அறிவியல் பார்வையை வளர்க்க வேண்டும். மருத்துவர் அணிக்கு என்னுடைய நன்றி, நீங்கள் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறீர்கள்.
வெறும் மருத்துவம் அல்ல. யூ ஆர் டெவலப்பிங் த சயின்டிபிக் டெம்பர். அந்த அறிவியல் பார்வையை வளர்ப்பது ஹியூமனிசம், மனிதநேயத்தை வளர்ப்பது. மனிதநேயம் இல்லாதவனுக்கு அறிவிலிருந்து என்ன பயன்? அதை நான் கேட்கல, வள்ளுவரே கேட்டார். அறிவுடையார் எல்லாம் உடையார், வள்ளுவர் தானுங்களே. பிறகு மறுபடியும் அவரே கேட்கிறார், அறிவினால் ஆவது உண்டான்னு கேட்கிறார். அறிவு ஒரு காசுக்கு பயன்படுமான்னு. என்னங்க நீங்க தான் அறிவுடையார் எல்லாம் உடையார்னு சொன்னீங்க. எல்லாம் உடையார் தான் எப்போதென்றால், பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை, அடுத்தவன் துன்பத்தை தன் துன்பமாக எவனுக்கு கருத முடியவில்லையோ அவனுக்கு அறிவிருந்து பயனில்லை. அறிவு இருக்குமானால் அந்த அறிவு மனிதநேயம் உடையதாக இருக்க வேண்டும். தன்னை காக்கிற 48 மணி நேர திட்டத்தில் ஒரு உயிரை காப்பாற்றுவதாக இருக்க வேண்டும். அதான் அறிவு. ரொம்ப அழகாக நம்முடைய அமைச்சர் அதை சொல்லிட்டு போனார். நம்மை காக்கும் 48 என்பது வெறும் கருணை அல்ல, மனித சமூகத்தின் இயல்பு, மனித நேயம். டு டெவலப் த சயின்டிபிக் டெம்பர், ஹியூமனிசம். அண்ட் 3வது வரியை கவனியுங்கள். டு டெவலப் த ஸ்பிரிட் ஆஃப் என்கொயரி. எதையும் கேள்வி கேட்கிற ஒரு போக்கு, அதுவும் கூட கேள்வி என்று கூட சொல்லவில்லை. த ஸ்பிரிட் ஆஃப் என்கொயரி, கேள்வி கேட்கிற உணர்வு. என்னிடத்துல எழிலன் சொன்னாலும் சரி, ஐயா பிச்சாண்டி அவர்கள் சொன்னாலும் சரி, யாராக இருந்தாலும் ஏன் அப்படி என்று கேளுங்கள். ஒரு புது மனை புகுவிழாவுக்கு போகிற போது எந்த சடங்கும் இல்லை. இந்த மாடு வரணும், மாடெல்லாம் வேண்டாம், நம்மளே இருக்கிறோம் போதும். பிறகு கடைசியாக என் துணைவியார் கேட்டார், இந்த குத்து விளக்க மட்டும் ஏற்றிக்கிறேன்னு. நான் சொன்னேன், அப்ப டியூப்லைட்லாம் அமர்த்திடலாமான்னு. விளக்கு இல்லாத காலத்தில் குத்து விளக்கு ஏற்றினோம். எல்லாம் வந்துருச்சு இல்லை, இத்தனை விளக்கு வந்துருச்சு இல்லை. இதற்கு பிறகு மேடையில் குத்து விளக்கேற்றினால் அது சடங்கு தானே, அது சடங்கு தான். அதுல என்ன சந்தேகம் இருக்கு? தேவைக்காக ஐயா பெரியார் சொல்லுவார், காலம் மாறுகிற எவன் தன்னை மாற்றிக்கொள்ளவில்லையோ அவன் பின்தங்கி போகிறான். நீங்க எண்ணி பாருங்கள். ஒரு கேள்விக்கு ஐயா ரொம்ப எளிமையா பதில் சொல்லுவார். கிராமத்துல மக்கள்கிட்ட பேசும்போது சொல்லுவார், போன நம்மளுக்கு முந்தின நம்முடைய தாத்தா பாட்டன்லாம் முட்டாளா அப்படி நம்ம சொல்லல. அவர்களுடைய காலத்துக்கு அது சரியாக இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைய கால மாற்றத்திற்கு ஏற்ப நாம் நம்மை மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் நாம் பகுத்தறிவில்லாதவர்கள் என்று பொருள். அதுக்கு ரொம்ப எளிமையா ஒரு உதாரணம் சொல்லுவார். நான் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாலே சென்னையிலிருந்து மதுரைக்கு போகிற போது அந்த வண்டி 9 மணிக்கு இரவு கிளம்பிற்று. நான் போனேன். இப்போ அட்டவணையை மாத்திட்டான், அது 8:30 மணிக்கே புறப்பட்டுருது. நான் 6 மாசத்துக்கு முன்னாடி 9 மணிக்கு தானே போனேன். அப்போ 9 மணிக்கு போனவெல்லாம் முட்டாடா? நல்லது, போ, வண்டி போயிடும். நம்ம லியோனி தான் சொல்லுவாரு, ஏங்க இங்கேருந்து மெட்ராஸுக்கு கடைசி பஸ் எப்பங்க? கடைசி பஸ் 9:40க்கு. அதை விட்டுட்டா நம்ம ஆள் ஒரு கேள்வி கேட்பான், நீங்க எதை சொல்லுங்க? 7 மணிக்கு அப்புறம் அதை விட்டுட்டாம்மா. அவர் தான் சரியா பதில் சொல்லுவார். அதை விட்டுட்டா போயிடும். வேற என்ன, அதை விட்டுட்டான்னா போயிடும். எனவே அன்றைக்கு 9 மணிக்கு அந்த வண்டி கிளம்பிற்று. இன்றைக்கு அது 8:30 என்று மாற்றி விட்டார்கள். நான் அன்னைக்கு போன சரியா இருந்ததுன்னு இன்னைக்கு போனா நீ வண்டியை விட்டுருவ. மிக இயல்பாக பெரியார் சொன்ன இந்த உதாரணம் ஒரு பெரிய விஞ்ஞானியால் கூட சொல்ல முடியாது. காலம் மாறுகிற போது நீ உன்னை மாற்றிக்கொள்ள கற்றுக்கொள். அதான் பகுத்தறிவு. எப்படி காலம் மாறுகிறதோ அப்படி தன்னை மாற்றிக்கொள். இன்னைக்கு தந்தி இருக்குங்களா? தந்தி ஆபீஸே மூடிட்டான்ல. முன்பெல்லாம் தந்தி வந்தாலே நம்ம பயந்தோமா இல்லையா? ஏன்னா யாராவது செத்து போயிட்டா தான் தந்தி கொடுப்பாங்க. தந்தி வந்தாலே யாரும் போயிட்டாங்கன்னு அர்த்தம். தந்தி தான் அவசரமாக போய் சேரும். எவ்வளவு அவசரமா? அங்க 12 மணிக்கு கொடுத்து அது இந்த ஊருக்கு வந்து இங்கிருந்து அந்த தந்தி இருக்கிற வேலை செய்கிற ஒரு ஊழியர் கொண்டாந்து வீட்டுக்கு கொடுக்கணும். ஆனால் இன்றைக்கு தந்தி இருக்கா? SMS விடுவா, வேகமா தந்தி போயிடும். இங்க ரொம்ப பேர் பேசிட்டு இருக்கும் போதே SMS கொடுப்போம். மேடையில் இருக்கிற போதே இந்த செய்தி பரிமாற்றம் நடக்கிறது. எவ்வளவு விரைவா இருக்கு தந்தி. முன்பெல்லாம் இந்த ட்ரங்க் கால்னு ஒண்ணு உண்டு வெளியூர்களுக்கு. இப்பெல்லாம் தொலைபேசிலாம் கிடையாது, ட்ரங்க் கால்.
அந்த ட்ரங்கால் என்னோட கூட பிறந்த அக்கா அந்த பெரியாறு அணைன்னு லோயர் கேம்ப் கம்பம் தாண்டி குமுடிமலையினுடைய அடிவாரத்தில் இருந்தாங்க. அதுக்கு ஒரு செய்தி சொல்லணும்னா அங்கேருந்து அவங்க பேசினால் அது கம்பத்துக்கு வரும். அந்த கம்பத்தில் இருக்கிறவர் மதுரைக்கு சொல்லுவார், மதுரையில் இருக்கிறவர் காரைக்குடிக்கு சொல்லுவார், காரைக்குடியில் இருக்கிறவர் எங்கள் வீட்டுக்கு வந்து சொல்லுவார். நாங்கள் மறுபடி போனால் வெயிட் பண்ணுங்கன்னுவோம். மறுபடி காரைக்குடியிலேருந்து மதுரைக்கு போடணும், மதுரையிலேருந்து கம்பத்துக்கு போடணும், கம்பத்திலேருந்து லோயர் கேம்ப் போடுறதுக்குள்ள வயசாயிடும் ரெண்டு பேருக்கும். நீங்கள் எண்ணி பாருங்கள், நினைத்த அடுத்த நொடி இங்கே இருக்கிற கம்பத்துக்கல்ல கனடாவில் இருக்கிற என் பிள்ளைக்கு அடுத்த நொடியில் பேசிவிட முடிகிறது என்றால் இந்த அறிவியல் வளர்ச்சியை புறந்தள்ளிவிட்டு நாம் என்ன செய்ய போகிறோம் என்கிற கேள்விதான் பகுத்தறிவு. அறிவியல்ல கெடுதலே இல்லையா? எதுல இல்லைங்க, எல்லாவற்றிலும் உண்டு. நன்மையும் கேடும் கலந்தே கிடப்பதுதான் உலக இயற்கை. நாம மணமக்களை வாழ்த்தும் போது இன்பமே சூழ்க, அது சும்மா வாழ்த்து, அப்படிலாம் சூட முடியாது. இன்பம் துன்பம் கலந்துதான் கிடக்கும். நம்ம அண்ணன் ஜெயத்தன்ட்ட நான் சொல்லுவேன், இந்த பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாண்டு வாழ்கன்னு வாழ்த்துறீங்களே, அது உண்மையா நம்புறீங்களா? அப்படி எவனாவது வாழ முடியுமா உலகத்துல? பல்லாண்டு பல்லாண்டு பல சொல்லிட்டு இருக்கும் போதே சிலர் போயிடுவான். நீ அப்படிலாம் வாழ முடியாது. அது வாழ்த்துகிறவனுக்கும் தெரியும், வாழ்த்தப்படுகிறவனுக்கும் தெரியும். அது ஒரு வாழ்த்து, ஒரு மகிழ்ச்சியின் பரிமாற்றமே தவிர அது அறிவியல் உண்மை இல்லை. அறிவியல் உண்மை இல்லை. வேணா இன்னைக்கு ஜப்பான் சீனாவில எல்லாம் 100 ஆண்டுகளுக்கு மேல நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கான். அங்க போய் நீங்கள் 100 ஆண்டு காலம் வாழ்கன்னு வாழ்த்தக்கூடாது, அவன் கோவப்படுவான். ஏற்கனவே 112 வயசு, 112 வயசுல இருக்கவன போய் நீ 100 ஆண்டு காலம் வாழ்கன்னு வாழ்த்தக்கூடாது. ஆனாலும் 120, அவ்வளவுதானே. இங்க பேசுகிற போது அண்ணன் வேலு சராசரி வாழ்நாள் பற்றி சொன்னாங்க. நாகம்மையார் இறந்து போன போது 1930கள் ஐயா பெரியார் எழுதுகிறார், சராசரி வயதை விட கூடுதலாக வாழ்ந்திருக்கிறார். 30 வயசு தான் வாழ்ந்தாங்க. அது சராசரி வயதை விட கூடுதல். இன்றைக்கு சராசரி வயது 70.6. 70 வயது என்பது சராசரி வயதாக இந்தியாவில் இருக்கிறது. ஜப்பானில் சீனாவில் கூடுதலாக இருக்கிறது. நான் அண்மையில் ஈரோட்டில் சுயமரியாதை மாநாட்டில் பேசுகிற போது சொன்னேன், கடவுள் நம்பிக்கை இருந்தால்தான், அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. அன்றைக்கு மேடையிலே ஐயா பொத்தனூர் சண்முகம்னு இருந்தார், அவருக்கு வயது 102. இந்த சேலம் ஆத்தூர்ல ஐயா தங்கவேல் இருக்கிறார், வயது 103. பெங்களூர்ல பெரியவர் இருக்கிறார், வேலுன்னு பெயர், நாடக நடிகர், 106. என்ன ஒற்றுமை என்றால் இந்த 3 பேரும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள். என்ன முடிவுக்கு வந்துவிடக் கூடாது என்பதையும் சொன்னேன். எனவே கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருந்தால் தான் நெடுநாள் வாழலாம் என்று நினைத்தால் அது இன்னொரு விதமான மூட நம்பிக்கை. அது அல்ல. உங்கள் வாழ்வினுடைய மரபு அணுன்னு சொன்னாங்க பாருங்க. நான் இதையெல்லாம் மருத்துவர்கள்ட்ட வந்து பேசிட்டு இருக்கிறது கொஞ்சம் அதிக பிரசங்கத்தனமா இருக்கலாம். பொது அறிவு தான் நான் பேசுகிறேன். நம்முடைய உடற்கூறு, உடல் இயல்பு, சுற்றுச்சூழல், நம் உணவு, வாழ்க்கை முறை, இவை எல்லாம் சேர்ந்துதான் நம் வாழ்நாளை தீர்மானிக்குமே தவிர. ஒரு முறை தலைவர் கலைஞர் அவர்கள் உடல்நலம் இல்லாமல் இருக்கிற போது ஒரு அறிவுலக மேதையான ஹெச் ராஜா சொன்னாரு, கடவுள் இல்லைன்னு சொன்னார் பாருங்க, அதான் பேச முடியாம போயிடுச்சு. நான் அடுத்து சொன்னேன், அப்படிங்களா, வாஜ்பாய் ஏன் பேச முடியலன்னு இப்பதான் தெரியுது. வாஜ்பாய் தானே பேசல. உடல் சார்ந்ததே தவிர இதற்கும் கடவுளுக்கும் தொடர்பு படுத்துவது என்பது நம்மை ஏமாற்றுவது. தெளிவாக நாம் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எந்த ஒன்றையும் கேட்டவுடன் ஏற்றுக்கொள்ளாமல் அதனை என்ன என்று ஆராய்ந்து பார்ப்பது. நான் முதல்ல சொன்ன பாருங்க, அவன் தத்துவாசிரியன், அவன் கடவுளை நம்பியவன் தான். ரெனி டெஸ்கார்ட்ஸ் சொன்ன இன்னொரு பெரிய புகழ் பெற்ற அந்த வரியை நான் சொன்னேன், ஐ திங்க் தேர்ஃபோர் ஐ ஆம் என்று. வேறொன்றும் அல்ல. அவன் சொன்னான், நான் சிந்திக்கிறேன், அதனால் உயிர் வாழ்கிறேன். அவன் சிந்தனையை நிறுத்தி கொண்டான் என்று கார்ல் மார்க்ஸை பற்றி சொன்னார்கள் இல்லையா? ரெனி டெஸ்கார்ட்ஸ் சொன்னான், நான் சிந்திக்கிறேன், அதனால் உயிர் வாழ்கிறேன். எனவே சிந்தனை தான் வாழ்க்கை, சிந்தனை தான் உயிர்ப்பு. யாரு சிந்திக்கலையோ நீங்க யோசிச்சு பாருங்க. சிந்திக்காம ஒரு ஆள் உட்கார்ந்துட்டே இருக்கிறான் ஒரு இடத்துலன்னா அவன் இருந்து பயன் இல்லைன்னு அர்த்தம். ஒவ்வொன்றையும் நாம் சிந்தித்து தான் முடிவெடுக்கிறோம்.
இந்த கூட்டத்தில் எவ்வளவு நேரம் பேசலாம், அதை நாம் முடிவெடுப்பதை விட எது முக்கியம் தெரியுங்களா? நீங்க எவ்வளவு நேரம் கேட்கலாங்கிறது தான். நான் எவ்வளவு நேரம் வேணாலும் பேசலாம், நீங்க எவ்வளவு நேரம் கேட்பீர்கள் என்பதை பொறுத்து பேசினால்தான் நான் பேச்சாளர். நான் பாட்டுக்கு பேசுறேன், நீங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்கிறீங்கன்னா இது ஒரு அரங்கம் அல்ல, தனித்தனி அரங்கம். நான் இப்பவும் பேசிட்டு இருக்கிறது காரணம் ஓரளவுக்கு ஏதோ கேட்டுக்கிட்டு இருக்கிறதா நான் நம்புறேன். பின்னால இருக்கிற மாணவர்களும் கூட கேட்பதாக நான் நம்புகிறேன். இந்த பகுத்தறிவு என்பதே எது சரி என்று ஆராய்ந்து பார்த்து முடிவெடுப்பது. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் பகுத்தறிவு இருக்கிறது, நாம் பயன்படுத்த மாட்டோம் என்று பிடிவாதம் பிடிக்கிறோம். அதாவது அறிவியல் கெடுதலும் பண்ணுன்னு சொன்ன பாருங்க. கைபேசியை விட அதுக்கு எடுத்துக்காட்டு வேற ஒண்ணும் இல்லை. அதுல இருக்கிற அளவுக்கு நல்லதும் இல்லை, அதுல இருக்கிற அளவுக்கு கெட்டதும் இல்லை. எந்த அளவுக்கு அது சிக்கலானது என்றால், இனிமேல் கைபேசி இல்லாமல் நம்மால் வாழ முடியாது, கைபேசியோடும் வாழ முடியாது. அதான் பிரச்சனை. அது இல்லாமையும் வாழ முடியல, அதனோடும் வாழ முடியல. ஒரு முறை கார்ல நான் கைபேசியை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். என் மனைவி கடைக்கு போனவங்க கார்ல அது போயிடுச்சு. திரும்ப வருகிற 1.5 மணி நேரம் எனக்கு வேலையே ஓடலை, யாரையும் தொடர்பு கொள்ளல, தனி தீவுல இருக்க மாதிரி இருக்கு. வந்த உடனே என் மனைவிட்ட சொன்னேன், என்னம்மா 1.5 மணி நேரம் ஆயிப்போச்சுன்னு. மிகச் சரியாக என் மனைவி சொன்னிச்சு, நீங்க என்னையா தேடுறீங்க, உங்க போனை வச்சுட்டு தேடுறீங்கன்னு. நீங்க இவ்வளவு பதறதுக்கு காரணம் என்ன தேடி அல்ல, நீங்க போன் இல்லாமல் இருக்க முடியவில்லை, அதனோடும் இருக்க முடியவில்லை. 1000 தொடர்புகள் இருக்கின்றன என்றால் எது பகுத்தறிவு? அறிவில் எது நல்லதோ நல்லதை கொண்டு நல்லதை விடுவது பகுத்தறிவு. எல்லாவற்றிலும் எல்லாம் கலந்துதான் இருக்கும். கத்தி கெடுதலா நல்லதா, அதை யாரிடம் நாம் கொடுக்கிறோம் என்பதும் யார் பயன்படுத்துகிறார்கள் என்பதும். ஏன் கத்தியை மருத்துவர் எடுக்கிற போது மகிழ்ச்சி அடைகிறோம்? ஒரு நம்பிக்கை. குழந்தை எடுத்தால் அச்சப்படுகிறோம். அதே கத்தி தானே மருத்துவர் எடுக்கிற போது நான் குணப்படைகிறேன், குழந்தை எடுக்கிற போது அதுவே காயப்பட்டு விடுமோ என்று கவலைப்படுகிறோம். ஒன்றுதான். என் கையை ஒருத்த வெட்டித்தான், பாதி தொங்குகிறது. மருத்துவத்தை போன அவர் சொன்னார், இனிமேல் இதை ஒட்ட வைக்க முடியாது, ஒட்ட வைத்தால் இந்த கிருமிகள் மேலே ஏறிடும், மீதி கையை வெட்டிட்டு கட்டுப்பட்டார். இப்போது வெளியில் வருகிற போது ஒருவர் கேட்கிறார், உன் கையை யார் வெட்டினாங்க? அந்த பாதி பாதி வெட்டினா, இந்த பாதி மீதி வெட்டினா சொல்ல முடியாது. 2 பேரும் செய்தது ஒன்றுதான், ஆனால் 2 பேருக்குமான நோக்கம் வேறு. அவன் என்னை சிதைப்பதற்காக வெட்டினான், மருத்துவன் என்னை காப்பதற்காக வெட்டினான். எனவே செயல் ஒன்றுதான், நோக்கம் வேறு என்று புரிந்து கொண்டால்தான் கொலைகாரனை நாம் விட்டு விலகுவோம், மருத்துவரை அணுகும். பகுத்தறிவு இல்லை என்றால் 2ம் ஒன்றுதானே என்று தோன்றும். எனவே பகுத்தறிவு வாழ்வில் ஒவ்வொரு நொடியிலும் தேவைப்படுகிறது, ஒவ்வொரு விதமான அசைவிலும் தேவைப்படுகிறது. அந்த பகுத்தறிவை விட்டு நாம் விலகி சென்று கொண்டே இருக்கிறோமே என்பது கவலைக்குரியதுதான். இது போன்ற பாசறைகளுக்கு தேவை. இன்னும் கூட மருத்துவர் அணிக்கு நான் வைக்கிற ஒரு வேண்டுகோள், 1000 பேரை சேர்க்காது. அப்படி சொல்லுவதற்காக வருத்தப்படலாம். என்னிடம் 50 மாணவர்களை மட்டும் கொடுங்க, 50 மாணவர்களை மட்டும் கொடுங்க. அதுவும் அரை மணி நேரம் கொடுக்காதீர்கள். ஒரு நாள் முழுவதும் நாம் அவர்களுமாக இருக்கிறோம். வெளியில் போகிற போது அவருக்கு கண்டிப்பாய் சில செய்திகளாவது போய் சேரும். இந்த பெரும் கூட்டம் திருவிழா கூட்டம். இந்த பெரும் கூட்டத்தில் நான் சொன்னது போல இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்க்கிற ஒரு தலைமுறையை நாம் வளர்த்து விட்டோம். அது தவறு இல்லை, ஆனால் அங்கேயே தேங்கி விடுவது தவறு, அங்கேயே தேங்கி விடுவது தவறு. நாம் பிள்ளைகளிடம் இது வெறும் கட்சி வேலை அல்ல, ஒரு சமூக பணியை செய்து கொண்டது. வெறுமன கட்சி இதனால இந்த ஓட்டு வரப்போதா, இதனாலே வரப்போகுது. வருகிற வாக்குகள் வரும், நாம் செய்திருக்கிற செயல்களால் வரும், திராவிட மாடல் அரசின் சாதனைகளால் வரும், முழுக்க முழுக்க மக்களிடத்தில் நாம் காட்டுகிற அன்பினால் வரும். இந்த அரங்குகள் வாக்குகளுக்காக அல்ல, நம் அடுத்த தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கைக்காக, அவர்கள் வளர வேண்டும் என்கிற அந்த எண்ணத்திற்காக உங்கள் கனிவை, உங்கள் கவனத்தை, உங்கள் கவலையை, உங்கள் பொறுப்புணர்வை பாராட்டி விரைவிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.